ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? இப்போ சில நாட்களுக்கு முன்பு அந்த ஒடிசாவை சார்ந்த சூரஜ் என்ற 20 வயது மதிக்கத்தக்க இளைஞனை திருத்தணியில் ஒரு 18 வயதுக்கு கீழான சிறுவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவரை ட்ரெயின்லேருந்து தனியாக எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக தாக்குன வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பேசுகிறாங்க, கோபமாக கொந்தளிச்சு. அதில் அந்த வீடியோவில் மட்டும் கிடையாது, நிறைய வீடியோக்களில் அதை தான் பேசுகிறாங்க. அதாவது வீடியோவில் பேசலை, கமெண்ட்டில் பேசுகிறாங்க. அதை பற்றி பேசாத வீடியோக்களில் கூட. உதாரணத்திற்கு எங்கேயோ முருகன் கண்ணை திறந்தார்னு அடிக்கடி அது மாதிரி சிலை கண்ணை திறக்குது அப்படின்வாங்க. ஸோ இப்போ வர்றது ஒரிஜினலாக ஏன்னு தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு. அதுக்கு கீழே பார்க்கும் பொழுது அது ஏயா ஒரிஜினலான்னு பார்க்குறதுக்காக தான் போனேன். ஆனால் அதில் நிறைய பேர் திருந்துங்கடா, கடவுள் என்றைக்கு கண்ணை திறந்தார், பேசினார், கண்ணை திறந்தாரா, அப்படியே கொஞ்சம் நடந்து வர சொல்லு, அப்படியே பேச சொல்லு, இப்படிலாம் சொல்லிவிட்டு வட மாநிலத்து இளைஞன் சூரஜை 4 ரவுடி பசங்க தாக்கும்போது எங்கடா போனார் உங்கள் கடவுள் அப்படின்னு கமெண்ட்டை பார்க்குறோம். இன்னும் ஒரு சகோதரர் போட்டிருந்தார், ஏதாவது ஒரு அநீதி நடந்தால் நீங்கள் திருப்பி தாக்கணும், ஒன்று அவன் சாகணும் இல்லை நீங்கள் சாகணும், இப்படி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி, அதாவது கடவுள் காப்பாற்ற மாட்டார், நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும், அந்த ஒரு மனநிலையில் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கடவுள் எங்கே போனார், கடவுள் ஏன் காப்பாற்றலை அப்படின்னு கேட்குறதும், பைபிளில் ஆதாம் ஏவாள் அந்த கடவுள் இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறார், அந்த கனியை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுனால கடவுள் கோபப்பட்டு அவங்கள சொர்க்கத்தை விட்டு துரத்துறாரு வெளியில். ஸோ அப்போ எல்லோருடைய கேள்வி என்னென்னா, கடவுள் தான் எல்லாமே பண்ண முடியுமே, ஏன்னா அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கும். உன் தலையில் இருக்கிற ஒரு முடியும் எண்ணப்பட்டு இருக்குது, அவர் இல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த மதத்துலையும் சொல்லுவாங்களே, அவனின்றி எதுவும் அசையாது அப்படின்ட்டு. ஸோ இப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாக என்ன தோணும், இப்போ கடவுள் தடுத்து இருக்க வேண்டியது தானே, எதுக்கு முதல்ல பாவம் செய்ய வைக்கிறாரு, அதுக்கப்புறம் தண்டனை கொடுப்பானே, பாவமே செய்கிறத தடுத்துருக்கலாம்ல, அவனுடைய மனசை மாற்றிருக்கலாம்ல, இப்படியும் நினைப்பாங்க. ஏன் கெட்டவர்களை உருவாக்குறாரு, அவங்க ஏன் கெட்டவர்களாக சிலரை உருவாக்குறாரு, நல்லவங்களாக அவங்கள மாற்றிட வேண்டியது தானே. ஏன்னா மக்களுடைய அந்த நம்பிக்கை, கடவுளை பற்றிய புரிதல் அப்படி இருக்குது. கடவுள் நினைத்தால் எது வேணாலும் பண்ண முடியும், மைண்டையுமே மாற்ற முடியும், இப்படி புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அப்படி எதுவுமே நடக்காததுனால கடவுளே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. உண்மையிலே இந்த ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் இதில் உள்ள கதைகள் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. இறுதி நேரத்தில் நடக்க இருக்கிற விஷயங்களை தான் முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ யோசிச்சு பாருங்கள், இங்கே ஏன் சூரஜை காப்பாற்ற கடவுள் வரலன்னு மக்கள் எல்லாம் கேட்குறாங்கல்ல. இதுதானே அங்கே இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது உயிர் பிரிகிறதுக்கு முன்னாடி, கடவுளே என்னை ஏன் கைவிட்டீர், என்னை ஏன் காப்பாற்ற வரல அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவரும் கேட்குறார். அந்த மாதிரி காலகட்டத்திற்கான போதனை தான் பைபிளில் இயேசு மூலமாக சொல்லப்படுறது. ஸோ இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், அது ஆக்சுவலாக பைபிள் ரிவர்ஸில் வருது. ஸோ கடைசியில் வர்றது அந்த காலகட்டத்தை குறிக்குது. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு போதனை இருந்துச்சுன்ட்டு. ஆனால் அது கதையை படி பார்த்திங்கன்னா இயேசுவுக்கே அப்படி ஆயிட்ட மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படிங்கிறத பாருங்கள், அப்போ இயேசு கடவுள் கிடையாது, அவர் பிதாவை நோக்கி கூப்பிட்றாருன்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அதில் அதை விட ஆழமான விஷயம் ஒன்று இருக்குது, கடவுள் கைவிட்டுருவாருன்ட்டு. இல்லை, அந்த ரஜினி படத்தில், பாஷா படத்தில் வருமே, நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. அதனால்தான் மக்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை ஆல்மோஸ்ட் இல்லாத நிலையில் தான் இப்போ இருக்குது. கடவுளை வணங்குறவங்க கூட ஏதோ குருட்டுத்தனமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கமல் தசாவதாரத்தில் சொல்லுவார் பாருங்க, அந்த மனநிலையில் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே இருக்கிறாங்க.
ஸோ அதுலேயும் குறிப்பாக சர்ச்சில் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கடவுள் இந்த அற்புதம் பண்ணார், அந்த அற்புதம் பண்ணார் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இது ரொம்ப மோசமான விஷயம் நடந்திருக்குது, எங்கே போனார் கடவுள் அப்படின்ற கேள்வி வந்து நியாயமான கேள்வி. ஆனால் கடவுளை பற்றிய இந்த புரிதல் எல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது, மனிதர்கள் உருவாக்கிய மதங்களில் இருக்குதே தவிர மதங்களை வைத்து உங்களால் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இந்த மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. மதத்தை கடவுள் உருவாக்கலை. ஸோ கிறிஸ்தவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் வந்து ஃப்ரீ வில் கொடுக்குறாரு, நல்லது கெட்டது சொல்லிடுறாரு. ஆனால் நல்லது சூஸ் பண்ணுறீங்களா கெட்டதை சூஸ் பண்ணுறீங்களான்ற உரிமையை உங்ககிட்ட கொடுத்துட்றாரு. அவர் வந்து டிக்டேட்டர் கிடையாது, நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அதை அந்த நம்பிக்கையை நியாயப்படுத்துவாங்க. ஒரு பக்கம் கடவுள் நினைத்தால் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு அதே பைபிளில் தான் இருக்கும். கடவுள் பேச்சை கேட்கலன்னா பூமி பொழக்கும், அதே நேரத்தில் இறப்பாங்க, இந்த மாதிரிலாம் பயமுறுத்தி தான் வச்சுருப்பாங்க. பட் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்து அந்த நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கை கெடாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கடவுள் வந்து எது வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது பொய். கடவுள் அப்படி கிடையாது, எது வேணாலும் பண்ணக்கூடியவரெல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுளை பற்றிய உண்மையை அவரே வந்து சொன்னாதான் தெரியும். அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு இறுதியில் வருவார்னு எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அவர் வந்திருக்கிறார். ஆனால் அவரை திருடன் போல் கடவுள் வருவாருன்ட்டு பைபிளிலே போட்டிருக்கும். அப்படின்னு அர்த்தம் அவர் வந்ததே தெரியாது. திருடன் வர்றது யாருக்காவது தெரியுமா? அந்த மாதிரி. அது ஏன் தெரியாது அப்படின்னா, அவருக்குன்னு உடம்பு கிடையாது. இப்போ என் உடம்புல கடவுள் வந்து பேசுகிறாருன்னா நம்பிடுவீங்களா என்ன? நம்ப மாட்டோம் இல்லையா? நானாக ஏதோ சொல்கிறேன்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி இப்போ நான் கூட பரவாயில்ல, ஒரு வயோதிக தாத்தா உடம்புல வரார், 60 வயசு தாத்தா உடம்புல வரார், வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இது 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் பாதி சொர்க்கமாக இந்த பாரத பூமி இருந்துச்சு, அடுத்தது இதே பூமி நரகமாக மாறுது. காரணம், சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்றது இயல்பாகவே அங்கே எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த உணர்வில் தான் இருப்பாங்க. உடலின் பக்கமே கவனம் போகாது. அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது. ஏன்னா அவங்களுடைய கவனம் ஆத்மா தான் அந்த கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்னு கவனம் ஆத்மா கிட்ட இருக்கும். ஸோ அப்படி 2500 வருடம் இருந்தவர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழக்கும்போது கவன சிதறல் ஏற்படுது, வெளி உலக கவர்ச்சியில் மயங்க ஆரம்பிக்குது. ஆனால் ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இருந்தே வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனால் ஆத்மான்றதை மறந்த உடனே ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம், வெளியில் மயக்கத்தை தேடி போகுது. அது உண்மையில் ஆனந்தமே கிடையாது, அது மயக்கம். ஸோ அந்த மயக்கத்தில் மயங்கிச்சினாலே புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியாமல் நிறைய பாவம் செய்யும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வெளிப்படும். சொர்க்கத்தில் அந்த குணம் இருக்காது. இந்த அசுர குணங்களை தான் சாத்தான், மாயா, ராவணன் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ இந்த அசுர குணங்களின் வசப்படும் பொழுது மனிதன் பாவியாக மாறுறான். சொர்க்கமாக இருந்த உலகம் நரகமாக மாறுது. ஸோ நிறைய பாவம் செய்ய ஒரு லெவலுக்கு மேலே பாவத்துக்கான தண்டனை கிடைக்கும். இது கர்மத்தின் விதி. கடவுள் பார்த்து ஒருத்தனுக்கு இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கிறான், இவனுக்கு இந்த தண்டனை கொடு, இப்படியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. கடவுள் இதில் இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. உப்பு தின்னா தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் என்ன ஒன்றுன்னா, தப்பு செஞ்ச உடனே தண்டனை கிடைக்காது, குறிப்பாக ஆரம்பத்தில். ஏன்னா முதல் 2500 வருடம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிப்போம். உடனே தண்டனை கிடைக்காது. அதை கடவுள் என்ன சொல்லுவார்னா, பாவக்குடம் நிரம்பிய பிறகே தண்டனை கிடைக்கும். ஸோ இந்த நரகத்திலையும் பாதி வரைக்கும் நீங்கள் பாவம் செய்கிற வரைக்கும் தண்டனை இருக்காது. அதுக்கப்புறம் தான் பாவக்குடம் நிரம்புது. அதாவது அதிகமாக பாவம் செய்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்டனை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் மனிதர்களால் ஒரு உண்மை புரிஞ்சிக்க முடியல. தப்பு செய்கிறவங்களாம் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஏன்னா இப்போ ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த இடம் தான் இது,
பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்கே நட்சத்திரம் மாதிரி ஆத்மாக்கள் இருக்குது. கடவுளும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, அதனால தான் அவரை பரமபிதான்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து ஆத்மா வருது, சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்குது 2500 வருடம். அடுத்தது நரகத்தில் வந்து பாவம் செய்யுது, ஒரு லெவலுக்கு மேலே அதுக்கான தண்டனையை அனுபவிக்குது. ஆனால் எல்லா ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அதுவும் எடுத்தோடனே எல்லோரும் வரப்போகிறதில்ல. கொஞ்சம் பேர் வராங்க, கொஞ்சமாக மேலே இருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் பிறந்துட்டாங்கன்னா மறுஜென்மம் எடுத்து தான் ஆகணும், திரும்பிலும் போக முடியாது உலகம் அழிகிற வரைக்கும். அதனால தான் மக்கள் தொகை ஏறிட்டே இருக்குது. ஏன்னா வந்தவர்களும் போகலை, மேலே இருந்து வேறு புதுசாக ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே கடைசி வரைக்குமே மேலே இருந்து ஆத்மாக்கள் வரும். ஆனால் நாம் சொர்க்கத்தில் பாவம் செய்ய மாட்டோம், நரகத்தில் வரும்போது ஆத்மா சக்தி இழக்குது, பாவம் செய்கிறோம். இப்போ சொர்க்கத்துக்கே வராமல் நரகத்துக்கு வருது இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நரகத்தின் தொடக்கத்தில் வர ஆத்மா சொர்க்கத்திலிருந்து வந்த ஆத்மாவை விட பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கலைச்சி போயிருப்போம், கொஞ்சம் பாவம் அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் செஞ்சுருந்தோன்னா அதுவும் வேறு, அந்த குணம் வேறு வெளிப்படும். ஆனால் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வர ஆத்மா அதுக்கு முன்னாடி பாவம் செய்யலை, கடவுள்கிட்டேருந்து நேரடியாக வர்றதுனால ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இல்லையா? காலையிலேருந்து கண்டினியூஸாக விளையாடுற பையனுக்கும் சாயங்காலம் தான் வீட்டில் இருந்து கிரவுண்டுக்கே வரான்னா சாயங்காலம் வர ஃப்ரெஷ்ஷாக தானே இருப்பான். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அது முதல்ல பாவம் செய்யாது அந்த ஆத்மா. கொஞ்சம் நாள் கழித்து தான் பாவம், ஒரு 2-3 ஜென்மம், நிறைய ஜென்மம் கழித்து தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் அந்த பாவக்கூட நிரம்பி அதுக்கப்புறம் தான் பல ஜென்மம் கழித்து தான் தண்டனையே கிடைக்கும். ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க சமீபமாக தான் வந்தே இருப்பாங்க மேலேருந்து. அப்போ அவங்க சக்திசாலியாக இருப்பாங்க. ஸோ பாவம் செய்வாங்க, ஆனால் பாவக்கூடம் நிரம்பலை, அதனால் அதுக்கு தண்டனை கிடைக்காது. ஸோ இந்த விதி தெரியாமல் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? பாவம் செய்கிறவன் தாயா நல்லா இருக்கிறான், நம்மளும் பாவம் செஞ்ச உடனே உதவிடும். சின்னதாக தான் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்போத்துல இருந்தோ வந்திருக்கிறோம். அது நிரம்பி இருக்குது இல்லை? நிரம்பி இருக்கிற குடத்தில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினாலும் டக்குன்னு வெளில ஓவர்ஃப்ளோ ஆகிடும், தண்டனை கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் வரார். அவரை தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசித்து சொல்கிறாரு அந்த வயோதிகர்கிட்ட, நீ யார் தெரியுமா? இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது அந்த சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவாக இருந்த ஸ்ரீ நாராயணன் நீனு. மறுஜென்மம் எடுத்து அது மறந்துடும். இந்த விஷயம் கீதையில் இருக்கும். கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் சிவன் கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு சொல்கிறார். ஆனால் கடைசி ஜென்மத்தில் அவர் கிருஷ்ணர் கிடையாது இல்லையா? அவர் சாதாரண ஒரு மனிதன். அவர் உடம்புல வந்து நீ தான் கிருஷ்ணனாக இருந்த ஆரம்பத்தில், இப்போ மீண்டும் அதுவாக ஆக போகிற. அதில் எப்படி இருக்குன்னா, உன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றி உனக்கு தெரியாது அர்ஜுனா, ஆனால் நீ நானும் எப்பயும் இருக்கிறோம், பட் உனக்கு உன் ஜென்மங்களை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னுவார். ஸோ அது எதுக்கு சொல்கிறாரு? மீண்டும் நீ அப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், ஒரே ஆத்மா தான் மறுஜென்மம் எடுத்து இப்படி வந்துடுச்சு. அதேமாதிரி உங்களுடைய ஆத்மாவும் எப்போ வந்துச்சோ அப்போத்துலேருந்து பல ஜென்மம் எடுத்து மனிதர்களாக தான் பிறப்பாங்க. மதங்களில் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி எல்லாம் கிடையாது. அது மனிதர்களுடைய கற்பனை, அவ்வளோதான். ஸோ கடவுள் சொல்கிறார், மனிதனாக தான் பிறப்பான், ஆனால் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குமோ அதே தான் திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். நீங்களும் 5000 வருஷம் முன்னாடி உங்களுடைய அதே உடம்புல இருந்து இதே வீடியோவை தான் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு யார் அப்பா அம்மாவாக, கணவன் அல்லது மனைவியாக, குழந்தையாக, உடன் பிறந்தவர்களாக, நண்பர்களாக, எதிரியாக இருக்கிறாங்களோ அவர்களே தான் 5000 வருடத்துக்கு முன்பும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நடந்ததே திரும்ப நடக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா
இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சுன்னு கடவுள் 5000 வருஷம் முன்னாடியும் சொன்னார், கேட்டாங்க, அவங்க வந்தாங்க. அவங்க மைண்டில் அது ஆழமாக பதிவாயிருக்கும். இறைவன் சொல்ல 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 ஆமாம் அப்படின்னு ஞாபகம் வரும். அதனால் அவங்க டக்குன்னு இந்த ஞானத்தை பிடிச்சி முயற்சி பண்ணுவாங்க. இப்போ மற்ற தர்மத்தினர் இருக்காங்க, உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த பூமி நரகமான பிறகு தான் 2000 வருடம் முன்பு தான் கிறிஸ்தவ மதம் தோன்றுறது இல்லையா. ஸோ அது வரைக்கும் ஆத்மா மேலே இருக்கும், அதுக்கப்புறம் தான் வராங்க. அப்போ அவங்க சொர்க்கத்துக்கே போனதே கிடையாது. அவங்க அதிகபட்சமாக கேட்டது 2000 வருடம் முன்பு. அதுவும் எல்லோரும் 2000 வருடம் முன்னாடியே எல்லா கிறிஸ்தவர்களும் பிறக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் இப்போ சமீபமாக பிறந்தவர்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு, அதாவது கிறிஸ்தவ தர்மத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு அதிகமாக கேட்டது. அதுக்கு மேலே உள்ள எதுவுமே அவங்களுக்கு புரியாது, எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும். அதுதான் ஆச்சரியம். ஸோ இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். ஸோ இந்த ரகசியத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளே வந்து ஞானம் கொடுத்தாலும் யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் தான் இதை ஏற்றுக்குவாங்க. கடவுளுடைய வேலை ஞானத்தை கொடுக்கறது மட்டும்தான். நீங்கள் எல்லா மதமும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழின்னு நம்புகிறாங்களா? அந்த வழியை கொடுத்தது கடவுள் நம்புகிறாங்களா? அப்போ கடவுளுடைய வேலை அதுதான். அந்த வழி கொடுக்கறது தான் அவருடைய வேலை. ஆனால் அதில் இருக்கிறது கடவுளுடைய வழி கிடையாது. பட் அந்த விஷயம் சொல்கிறேன், கடவுளுடைய வேலை என்ன அப்படிங்கிறது, அந்த வழியை கொடுக்குறார். ஆனால் கேட்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அங்கே ஒரு பள்ளம் இருக்குடா தம்பி, போகாதடா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நான் அப்படி தாண்டா போவேன், நீ சொல்கிறது நான் ஏன்டா கேட்குறேன், வேகமாக ஓடி போய் ஊந்தா என்ன பண்ண முடியும்? பெரும்பான்மையானவர்கள் அப்படி தான் போய் விழுவாங்க. ரொம்ப கோடியில் சிலர் தான் கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. ஸோ கடவுள் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். ஆல்ரெடி அவர் வந்து 90 வருஷம் ஆயிடுச்சு. 1936 வந்திருக்கிறார். இத்தனை வருடமாக அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சமாக இந்த ஞானம் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. கடவுள் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற எல்லோருமே பிரம்மா குமாரிகள். ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஏன்னா நடத்துறது கடவுள். இங்கே ஒன்றுமே இல்லாததெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்துலேயும், குருமார்கள், சாமியார்கள் எல்லாம். ஆனால் இங்கே கடவுள் பண்ணுறார். பிச்சைக்காரனாக இருக்கிற நம்மளை உலகத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணனாக ஆக்கிற ஞானத்தை ஒரு பைசா செலவில்லாமல் முழுக்க ஃப்ரீயாக கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நம்முடைய அப்பா குழந்தைகிட்டே ஃபீஸ் வாங்குவாரா என்ன? இன்னொன்று என்னென்னா, ஏழைகள் தான் பெரும்பாலும் இந்த ஞானத்தினால ஈர்க்கப்படுவாங்க. இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு உலகத்தின் அதிபதியாக இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ முஸ்லீம்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேட்குறதுக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக தோணும். எனக்கும் அப்படி தான் தோணிச்சு ஆரம்பத்தில். ஆனால் அதில் தான் உண்மை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்ன வேணாலும் பண்ணால் எது வேணாலும் பண்ண முடியும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்லவனுக்கு தான் சாதகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்க. அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்ட்டு. அது உண்மையில் கடவுளுடைய மகிமை கிடையாது. இந்த 5000 வருட நாடகத்தின் மகிமை அது தானாகவே நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. உண்மையிலே கடவுளே இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கார். இறுதியில் தான் வரணுன்றது இந்த நாடகத்தில் அவருடைய பாகம். அதை தான் அவர் செய்கிறார். அவர் என்ன பண்ணணும்னு இந்த நாடகத்தில் பதிவாயிருக்கோ அதை மட்டும்தான் அவர் பண்ணுறார். ஸோ அதனால் நல்லவர்கள் ஜெயிப்பார்கள், கெட்டவர்களுக்கு பயங்கர தண்டனை கிடைக்கும், அப்படி தான். அது மனித வழி இல்லையா? அப்படி நினைக்கிறது மனிதனுடைய ஆசை. சினிமாலாம் அப்படி தானே எடுக்கிறாங்க. ஆனால் மனித வழி வேறு, கடவுளுடைய வழி வேறு. கடவுளுடைய வழி முற்றிலும் வேறுபட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. யோசிச்சு பாருங்களேன், பைபிளில் கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறாரு. எதுக்கு? அவரை பலி கொடுத்து அவருடைய இரத்தத்தினால மனித இனத்தின் பாவத்தை கழுவுறதுக்காக. இது மனித கற்பனைக்கே எட்டாத விஷயம் இல்லை இல்லையா? ஏன்னா நமக்கு என்ன தோணும், ஒரு அநியாயம் நடக்குது. இப்போ இந்து மதத்தில் அப்படி தானே காட்டுவாங்க. ஒரு அவதாரம் வரும், அவர் அரக்கனை அழிப்பார், அப்படி தான் இருக்கும்.
தன்னையே அழிச்சுக்குவார், இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்து மதத்தில். ஆனால் உண்மையிலே அதோடைய அர்த்தம் அதுதான் அந்த கதையில். ஆனால் அந்த கதையை பார்க்கும்போது யாருக்கும் அப்படி தெரியாது. ஏன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஃபைட்டு நடக்கும். உண்மையிலே தேவர்கள் சொர்க்கத்தில் வாழறவங்க, அசுரர்கள் நரகத்தில் வாழறவங்க. நாம தான், வேறு யாரும் இல்லை. அசுர குணமுள்ள மனிதர்கள் அசுரர்கள், தெய்வீக குணமுடைய மனிதர்கள் தேவதைகள். தேவதைகளாக இருந்தவர்கள் தான் மறுஜன்மம் எடுத்து அசுரர்கள் ஆகிட்டோம். அப்புறம் எப்படி போய் சண்டை போடுறது? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறத தான் அவங்க அந்த குணத்தை தனியாக ஒரு ஆளாக வச்சு அவனை அழிக்கிறதாக காட்டிட்டாங்க. நீங்கள் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எந்த கதை வேணாலும் எடுத்து பாருங்களாம், இதுதான் இருக்கும். ஆரம்பத்தில் மிருக குணமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு கெட்ட குணம் இருக்கும். கடைசியில் அந்த கெட்ட குணம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கப்படும். உதாரணத்துக்கு இயேசு பயங்கர கோபக்காரராக தான் இருப்பார் ஆரம்பத்தில். ஒரு பசிக்கிற நேரத்தில் அத்தி மரத்தில் அத்தி பழம் இல்லைன்ற கோபத்தில் அந்த மரத்தையே எரிஞ்சு சாம்பலாக போன்ட்டு சாபம் இடுவார். அப்படிப்பட்ட கோபக்காரர் கடைசியில் சிலுவையில் அறைந்து அவரை ஈட்டியால் அவர் விழா எலும்பில் குத்துறவனை கூட மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கடவுள்கிட்ட இவனுக்காக வேண்டுறதாக அந்த அளவுக்கு அவருடைய குணம் மாறுது. அதான் விஷயம். ஸோ அப்போ கடவுளுடைய குழந்தைன்றது யார்? நாம் எல்லாரும் அவருடைய குழந்தை தான். ஆனால் அவருடைய பேச்சை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் அவருடைய நேரடி குழந்தைகள். ஸோ அப்போ அவர் வந்திருக்கிறாருன்னு தெரியணும், அந்த ஞானத்தை எடுக்கணும். அந்த ஞானம் என்ன தெரியுமா? உங்களை ஆத்மான்னு ஒன்று ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துங்க. வெறும் ஆத்மானா என்னுடையவர் சிவ பரமாத்மா அப்படின்னு அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின் சாரம். நினைக்க என்ன ஆகுனா நான் உடம்புன்றதே மறப்பீங்க. உடம்பு இருக்கிறது தெரியும், ஆனால் நான் உடம்பு கிடையாது, இதை இயக்கிற ஆத்மான்னு சொர்க்கத்தில் எப்படி நினைப்போமோ அந்த நிலைக்கு வருவோம். ஏன்னா அந்த நிலை, அதாவது நம்ம இறக்கும்போது என்ன நிலை இருக்குதோ அதை வச்சு தான் அடுத்த ஜென்மம் கண்டினியூவேஷன் ஆகும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் மோசமாக இருக்குது, ஒருத்தன் மோசமாக இருக்கிறான்னா முன் ஜென்மத்துடைய அவன் இறக்கும்போது அந்த நிலையோடைய கண்டினியூவேஷன் தான் அது. ஸோ உலகமே மோசமாகிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, முந்தைய ஜென்ரேஷன் கொஞ்சம் மோசமாகுதா, அவங்க இறக்குறாங்களா, இறந்து மறுபடியும் பிறப்பாங்க. பிறக்கும்போது கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்ட குணம் சீக்கிரமாக இழுப்பாங்க. ஏன்னா அது ஏற்கனவே பழக்கப்பட்ட குணம்தான். அதை ஈர்த்துக்கிட்டு அந்த குணம் தங்களுடையதாக மாறி போன ஜென்மத்தில் 40 வயசில் செஞ்ச தப்பை இப்போ 20 வயசுலேயே பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்தில் 10 வயசுலேயே பண்ணுவோம். ஸோ அப்படி அதிகமாக பாவியாக மாறுறான். அதனால தான் கீழ் நோக்கி வந்துடுச்சு உலகம். ஆனால் இப்போ மேல் நோக்கி போகணும். அதுக்கு கடவுள் சொல்ல, இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காத கேட்காத, ஏன்னா பார்த்து தான் குணம் கெட்டு போச்சு. நான் சொல்வதை மட்டும் கேள், என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இரு. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லைனா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். இல்லை பிரம்மகுமாரிஸ் எந்த லாங்குவேஜ் முரளி வேணுமோ, இங்கிலீஷ், தமிழ், கன்னடா எது போட்டாலுமே இருக்கும். ஸோ அதுதான் கடவுளே நேரடியாக கொடுக்குற ஞானம். இப்போ சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அதுதான் யோக பலன்றோம். அப்படி அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அதோடைய நினைவாக தான் இயேசுவும் அப்படி பிறந்தாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காமம் மட்டும் இல்லை, கோபம்னா என்னென்னு தெரியாது, பற்றுனா என்னென்னு தெரியாது, பேராசைனா என்னென்னு தெரியாது, அகங்காரம்னா என்னென்னு தெரியாது. இன்றைக்கி மனிதர்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் இந்த 5 விகாரத்தில் ஏதோ ஒன்றுத்தினால உந்தப்பட்டு தான் வருது. ஸோ அதுக்கு காரணம் நம்மள உடம்புன்னு நினைக்கிறது தான். அதுக்கு தான் இறைவன் வெறும் ஆத்மான்னு உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுன்றார். செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஆத்மா. இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்தில் அழகிய உடல் கிடைக்கும், உலகமும் சூப்பராக இருக்கும், அங்கே போகணும். அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் வைங்க. வெளி உலகத்தை பற்றி பார்க்கவோ கேட்கவோ எதுவுமே செய்யாதீங்க. பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ உடல் உணர்வுகள் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அதெல்லாம் போகும். அதுக்கு பதிலாக தெய்வீக குணங்கள் நிரப்பப்படும். அதை தான் அந்த முரளி கேட்க 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 அந்த ஞானம், அந்த ஞானத்தில் என்னென்னா அமைதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்,
எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் நீங்கள் சுகத்தை தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருப்பார் டெய்லியும். அப்படியே உங்கள் குணம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிறது கலியுகம். நரகத்தில் நரகம், மோசமான நரகம், துக்கம்தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கணும். இதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? இயேசுவை கும்பிட்றது யார் வேணாலும் கும்பிடலாம். இயேசுவாக மாறணுன்னா வருவாங்களா? இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. அதை தான் கற்றுக் கொடுக்குறார் கடவுள். ஸோ கடவுள் காப்பாற்ற மாட்டார். இதுதான் உண்மை. அப்போ என்ன தான் கடவுளுடைய வேலை அப்படின்னா, அவருக்கு சமமாக உங்களை ஆக்கிறது தான் வேலை. ஏன்னா இந்த உலகம் இப்படி இருக்குது, எல்லாம் அவரோட குழந்தைங்க தான். அவர் பதறலையே. ஏன்னா எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் விலகி இருங்க. ஏன்னா கடவுள் எப்பயும் இருக்கிறாரு, ஆத்மாக்களும் எப்பயும் தான் இருக்கிறோம். வெவ்வேறு உடம்பை எடுக்கிறோம். அந்த உடம்பு எடுக்கும்போது என்னதுன்னு நினச்சிடுறீங்க. அந்த உடம்பு கொடுத்தவங்களாம் என்னுடையவர்கள் நினைக்கிறீங்க. அவங்களுடைய சொத்தெல்லாம் உங்களுதுன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இல்லைன்னு இந்த சூழ்நிலை நிரூபிச்சுட்டே இருக்கும். அந்த நேரம்லாம் துடிக்கிறீங்க. இதுதான் விஷயமே. ஸோ அதனால்தான் அதிலிருந்து விலகி இருங்க. கடவுளை தவிர உங்களுடையதுன்னு சொல்லிக்க எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டு காட்டுக்கு போங்கன்னு அர்த்தம் இல்லை. குடும்பத்தில் இருங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னுடையவர்கள் இவர்கள்ன்ற அந்த தனிப்பட்ட பற்று இருக்கக்கூடாது. கடமை செய்கிறோம், பலனை எதிர்பார்க்கும்போது தான் பிரச்சனை இல்லையா? இப்போ என் குழந்தைனா என் குழந்தைய பார்த்துக்கிறது என்னுடைய கடமை. ஆனால் நாளைக்கு அவன் என்ன பார்த்துக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் விஷம் இருக்குது. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. என்னுடையவர்கள் நினச்சா அது பயங்கரமாக வலிக்கும். இல்லாட்டினா அவங்க அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கு தான் இதை சொன்னது. நடந்ததே திரும்ப நடக்கும்னா ஏற்கனவே அவங்கவுங்க ஆத்மாவில் பதிவாயிருக்கும். அந்த நடிப்பை அந்த நேரம் நடிப்பாங்க. அப்போ அது துரோகத்தின் நடிப்பாக இருந்தால் ஏன் இப்படி பண்ணாங்க கேட்காதீங்க. நாடகத்தில் பதிவாயிருக்கு, பண்ணுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளி. ஏன்னா இது ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனையாகிடும். இப்போ அந்த ஒடிசா சகோதரர் சூரஜ் அவர்களுக்கு இங்கே அநியாயம் நடந்தது. பட் அங்கே ஏதோ அவங்க குடும்பத்தில் பிரச்சனைன்னு கோச்சிக்கிட்டு தான் இங்கே வரார் இல்லையா? ஸோ அது டீட்டெயில் என்னன்னு தெரியல. பட் அந்த கோச்சிக்கிறதுக்கு காரணம் பற்று, என்னுடையவர்கள், நான் சொல்கிறதான் கேட்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்க யாரோ ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதனால் கோச்சி இருக்கலாம். பட் இது அவர்களுடைய நடிப்பு, அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டாலே பிரச்சனை இருக்காது. ஸோ மற்றபடி நம்ம முன்ஜென்மங்களும் எவ்வளோ பாவம் செஞ்சோமோ தெரியாது, அதற்கான தண்டனையும் வரும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்றார் இல்லையா? இவன் என்ன பாவம் பண்ணான், அதை என்ன பாவம் பண்ணான், அதை பற்றியுமே யோசிக்காதீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன், அதை தான் மெயினாக யோசிப்போம். இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? கம்முன்னு இருங்க, அந்த துக்கத்தை எடுக்காதீங்கன்றார். ஏன்னா அதை பற்றி நீங்கள் யோசித்தா தான் வலிக்கும். யோசிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது, சுகமே சுகம்தான். அங்கே உடலும் ஆரோக்கியமாக அழகாக இருக்கும், ஒரு சின்ன தலைவலி கூட வராது, 150 வருடம் ஆயுள், இந்த நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் இருக்காது. அது குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் தெய்வங்கள் அவங்க. அடுத்தது அளவற்ற செல்வம் வேறு இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கும். செல்வமும் இருக்குது, ஆரோக்கியமும் இருக்குது, சுற்றி எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். கரெக்டாக சொல்லணும்னா கடவுள் உங்களுடைய எதிரியை அழிக்கிறது இல்லை, ஆனால் உங்களுக்காக உலகத்தையே அழிக்கிறேன்றார். அப்படின்னு அர்த்தம், கலியுகம் அழிந்து இது சொர்க்கமாக மாறுது. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த சொர்க்கத்துக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கணும். அந்த சொர்க்கத்தில் பதவி இருக்குது, ராஜா ராணி வேலைக்காரங்க இந்த மாதிரி நிறையா. ஸோ அதில் ராஜாவாகணும், அதுவும் ஆரம்பத்திலே வரணும். எல்லாமே எதன் ஆதாரத்தில் இருக்குது? எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுது. தூய்மையாகுதுன்னா என்ன அர்த்தம்? இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இறைவனை நினைக்க 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 அந்த ஒரு ஆனந்தமும் வர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்போ கோயிலில் போய் பெருமாளை பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அங்கே தான் அழகாக சிலை இருக்குது, அதுக்கு மேலே அலங்காரம் இருக்குது, இது இல்லாமல் ஊதுபத்தி எல்லாம் பாவனையில் இருக்கிறாங்க. யார் நின்னாலுமே அங்கே ஒரு பக்தி பரவசம் இருக்கும். ஆனால் நீங்கள் புத்தியினால் இறைவனை நட்சத்திரமாக நினைக்கணும். அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதையுமே நீங்கள் நினைக்க நினைக்க தான் போதை வரும்.
இதன் மூலமாக தான் ஆத்மா பலமாகும். ஸோ நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவத்திற்கான தண்டனை அந்த பாவத்தை நீங்கள் எரிக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும். அந்த பாவத்தை எரிச்சிட்டிங்க அப்படின்னா தப்பிச்சிடுவீங்க. ஸோ அப்படி காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் வழி கொடுக்குறார். நெருப்பில் கை வைக்காதீங்கன்னு சொல்கிறார். நெருப்பில் கை வச்சுட்டு ஏன்டா கடவுள் என்ன காப்பாற்றலன்னா என்ன சொல்கிறது இல்லையா? இது அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அதுங்க நெருப்பு கை வைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. நெருப்பில் கை வச்சுட்டு ஏன் அப்பா அம்மா என்ன காப்பாற்றலைன்னா என்ன சொல்கிறது? ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளுடைய குழந்தை தான். அவர் கொடுக்குறார். யார் நிச்சய புத்தியோட இறைவன் நினைவிலே அப்படியே மூழ்கி கிடக்கிறாங்களோ அவங்க நம்பர் 1 பதவி, நாராயணன் பதவி அடைவாங்க. அடுத்தது நம்பர் 2 லக்ஷ்மி. ஸோ இப்படி வரிசைக்கிரமமாக பதவி இருக்குது. ஸோ அப்போ நம்மை நாமளே பாதுகாத்துக்கிறதுனா போய் சண்டை போடுறது கிடையாது. ஒரு பிரதர் கமெண்ட் போட்ட மாதிரி எல்லோரும் அப்படி தானே நாஸ்திகர்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறீங்க, இறைவன் நினைவிலே இருக்கிறீங்க. குறிப்பாக பணிவு தான் உங்களுடைய பாதுகாப்பு கவசன்றார். இப்போ இங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரிசா சகோதரர் முறைச்சார், ஏண்டா முறைக்கிறேன்னு சண்டை போட்டான்றாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சுன்ற வீடியோ கிடையாது, அது அடிக்கிற ஒரு குட்டி கிளிப்பு மட்டும் போடுறாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை மறைச்சிருக்கலாம், என்ன வேணாலும் ஆகியிருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை சொர்க்கத்துலேயும் அடைவீங்க, இங்கே பாதுகாப்பாகவும் இருப்பீங்க. ஆனால் என்னென்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம் இல்லையா? ராஜாவாக இருந்து எத்தனையோ கொலையெல்லாம் கூட பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு அநீதி நடக்கும்போது ஒரு கோபம் வருது பார்த்திங்களா? எங்கேருந்து திரும்ப வருது? முன் ஜென்மத்து சமஸ்காரம் டக்குன்னு ஏந்திரிக்குது, இங்கே ட்ரிகர் ஆகிறதுனால. அதை அழிக்கணும். இதுக்கு தான் தைரியம் வேணும் இல்லையா? நீங்கள் போகிற பாதை ரோஜாப்பூ மலர் படுக்கை கிடையாது, முள்ளு படுக்கையினால் நிறைந்தது அப்படின்னு இயேசு சொல்வார். கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இல்லையா? இந்த ஞானத்தை அதில் வெளிப்படுது இங்கே விஷயம். இதுவும் கஷ்டம் கிடையாது, இறைவன் நினைவிலே இருக்கணும். கஷ்டம் வரும், ஆனால் உங்கள் மைண்டு கஷ்டம் வந்தாலும் டக்குன்னு நீங்கள் மேலே போகணும். அப்போ நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இங்கே சுற்றி எதை இழந்தாலும் நீங்கள் மேலே போயிடுங்க. மேலேயே இருக்க சந்தோஷம்தான் இருக்கும். அதைத்தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா இது சந்தோஷமான உலகம் கிடையாது, அது இனிதான் வரப்போகுது. அதனால் அந்த உலகத்தையே நினச்சிட்டு இருங்க, அந்த உலகத்தை கொடுக்கக்கூடிய இறைவனே நினச்சிட்டு இருங்க. அந்த உலகத்திற்கான குணத்தை நினைத்து அந்த குணத்தை உங்களுடையதாக ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மனித வழி என்ன? அடித்தா திருப்பி அடி, ஒரு அடி அடித்தா 10 அடி அடி. ஆனால் கடவுளுடைய வழி என்ன? இயேசு சொன்ன மாதிரி ஒரு கணத்தை அறிந்தால் இன்னொரு கணத்தையும் காட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இங்கே காட்டுற விஷயம் கிடையாது, அது அடிக்கிற விஷயமும் கிடையாது. அந்த அளவுக்கு துக்கம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்களும் எடுத்துக்காதீங்கன்றார். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணால் அவங்க அமைதியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்டேயும் நன்மதிப்பை பெறுவது எப்படி, அப்படி அந்த அளவுக்கு உங்களை வளைஞ்சு கொடுத்து பணிவாக மாற்றிக்கணும். இதுதான் இறைவன் கற்றுக் கொடுக்குற வழி. ஏன்னா சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், நரகத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உதாரணத்துக்கு குறிப்பாக வெளியிலேருந்து இங்கே பிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்கள எதிர்த்து சண்டை போடுறது, இந்த ராஜ்யத்தை பிடிக்கிறது, பேராசை இதெல்லாம் வருது. இப்போ நல்லவனாகவே ஒருத்தன் இருக்கும்போது கூட நியாயமாக அவங்க அப்பா கிட்டே இருந்து அவனுக்கு ராஜ பதவி கிடைக்கிது, பக்கத்து நாட்டிலேருந்து வரான், அவன் பிடிக்கிறான். இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா நான் ராஜா இருக்கிறது மக்களை காப்பாற்று தானே. அப்போ என்ன பண்ணுறது? திருப்பி அடிக்கணும், சண்டை போடணும். இப்படி தான் நல்லவர்களுக்குள்ளே கெட்ட குணம், அசுர குணம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஆனால் அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா புதுசாக வந்த ஆத்மா சண்டை போடுதுன்னா அதுக்கு புண்ணிய கணக்கு இருக்குது, அது ஜெயிச்சிடும். அதுதான் விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி மற்ற மதத்தினர் இங்கே பிடிச்சாங்கன்னா சொர்க்கத்தின் தேவதைகள் தான் இங்கே மறுபடியும் ராஜாவாக ஆகுறாங்க. அப்படி ஆகும்பொழுது அது ஏற்கனவே புண்ணிய கணக்கெலாம் காலி ஆகும் இல்லையா? ஆனால் புண்ணிய கணக்கு ஃபுல்லாக சேர்த்துட்டு வருதுன்னா அது ஜெயிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயம் ஒரு சூதாட்டம் மாதிரி. சூதாட்டம்னா என்ன? இப்போ தாயம் விளையாடுறாங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாது, யார் கையிலையுமே கிடையாது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எதிராக ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் அதை எதிர்த்தீங்கன்னா ஜெயிப்பீங்கன்னு கேரண்டியே கிடையாது.
அதை புரிஞ்சுக்கணும். அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? எப்பா இந்த விளையாட்டே வரலன்னு விலகி போயிடுறது தான் புத்திசாலித்தனம். அதனால தான் பாண்டவர்கள் காட்டுக்கு போகிறாங்க, அதனால தான் ராமர் காட்டுக்கு போகிறார், அதனால தான் மோசஸ் காட்டுக்கு போகிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு போகிறாங்க தெரியுமா? இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருந்து தான் உலகம் மோசமாயிடுச்சு. ஆனால் கடவுள் இப்போ சொல்லியிருக்கிறார், இந்த பூமி சொர்க்கமாக போகுது, அதுக்கு உன்னை தயார்படுத்திக்க. அப்போ என்னுடைய குணத்தை பாதுகாத்துக்கிட்டால் போதும். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, காசு போச்சுன்னா ஏதோ கொஞ்சம் இழந்தீங்க, ஆனால் கேரக்டர் போச்சுன்னா அனைத்தையும் இழந்துட்டீங்க. அவங்க வந்து மேலோட்டமான அர்த்தத்தில் தான் சொன்னாங்க, ஆனால் அதுதான் உண்மையும் கூட இல்லையா. அந்த குணத்தை மட்டும் நீங்கள் இப்போ பக்காவாக மாற்றணும். அப்போ அந்த அசுர குணத்தை தூண்டக்கூடிய எல்லாத்துலேருந்தும் விலகி இருங்க. இறைவன் நினைவிலே இருங்க. இறைவன் கொடுத்த ஞானத்தையே சிந்தனை பண்ணுங்கள். அந்த தெய்வீக குணம் உங்களுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கோன்றதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சமாக உங்கள் மைண்டில் ஆழமாக பதிந்து உங்களுடைய குணமாகவே மாறும். ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் உங்களுக்கு அநியாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு சாபம் கொடுப்பீங்க. அதனால் அவன் கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவான்? அவனும் உங்களுக்கு சாபம் கொடுப்பான். இப்படி ஒருவர் சபித்தே பாரத பூமி கீழானதாக மாறிடுச்சு. ஸோ இப்போ சபிப்பதை விடுங்கள், ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஸோ இதனால் என்னாகும்? ஒருத்தன் நாசமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவன் நாசமாக போவான். ஆனால் அவன் நாசமாக போகிறதுக்கு காரணமாக இருக்கிற நீங்களும் நாசமாக போவீங்க. ஏன்னா உங்கள் சாபத்தினால தானே அது நடக்குது. அப்போ அதுவும் ஒரு பாவம் தானே. இப்படி ஆகிடும். இல்லை அவன் பண்ணதுனால தானே அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் பாவம் பண்ணீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய கணக்கும் தனி. அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் செஞ்சதுக்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் கிட்ட அவன் பண்ணானான்றதை கேட்க மாட்டார், நீங்கள் பண்ணீங்களான்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இப்போ கடைசி ஜென்மம் வேறு, சொர்க்கமாக வரப்போகுது. இப்போ அவன் நாசமாக போகிறது முக்கியமாக, நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறது முக்கியமாக இல்லையா? இதில் அவனும் நல்லா இருக்கணும் நினைக்கும்போது அதுவும் நடக்கும். அவனுடைய மனநிலை மாறும். ஸோ மாதிரி கொஞ்சம் லேட்டாக கூட இந்த ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு கூட வரலாம். ஆனால் அவன் வருவதற்கு காரணமாக உங்கள் எண்ணம் இருந்ததுனால உங்களுடைய பதவி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுதானே புத்திசாலித்தனம். இதுதான் கடவுளுடைய வழி. இதுதான் பைபிளில் வந்து உன்னுடைய பாவத்தை பிதா மன்னிப்பதை போல் நீ மற்றவனுடைய பாவத்தை மன்னிச்சிடு. அதாவது உனக்கு இழைக்கிற அந்த துக்கத்தை, துரோகத்தை இதெல்லாம் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து இந்த ஞானத்தின் சாரம் தான். இந்த ஞானம் புரியாமல் அதை கேட்கும்போது ஒன்றுமே புரியாது. ஸோ கடவுள் உன்னை மன்னிப்பதை போல் நீ உன் சகோதரனையும் மன்னிச்சிடு அப்படின்னு இருக்கும். இதைத்தான் கடவுள் கற்றுக் கொடுக்குறார். இதுக்குத்தான் வராரே தவிர பழி வாங்கிறதுக்கு, கெட்டவங்களுக்கெல்லாம் பயங்கர தண்டனை கொடுக்கறது அது கடவுள் வழி கிடையாது. ஆனாலும் இதை எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தார்களோ அவங்க தான் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இந்த வழி தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீங்களாக சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு அவன் பண்ணிட்டான், நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சூரஜ் சகோதரரை தாக்குனாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். இப்போ கிடைக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி நபர்கள் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காரணத்திற்காக. ஏன்னா நிறைய பாவம் செஞ்சுட்டு வரவங்க அவங்களுக்கு யார் இந்த மாதிரி மோசமாக இருக்கிறவங்க மூலமாக தான் தண்டனை கிடைக்கும். ஒரு சில நாடுகள்லாம் இருக்குல்ல, ரொம்ப மோசமாக கடுமையான சட்டம், யுத்தம் நடக்கிற நாடுகள், அங்கெல்லாம் போய் பிறக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போவே பொறுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நான் எதிர்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு அநியாயம் நடந்துச்சுன்னா அப்படி நீங்கள் எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்ன மாதிரி எதிர்க்கிறவனுக்கு தான் அங்கே நிறைய தேவைப்படுதுன்ட்டு யுத்தம் நடக்கிற ஊரில் போய் பிறக்க வச்சுடுவார். அப்போ ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். எதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க, சொர்க்கத்துக்கு போகிறேன்ற ஆனந்தத்தில் இருங்க. அப்படி இருக்கும்பொழுது கடவுள் இப்போ தான் வரார், கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கார். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை வந்துடுமோ? எல்லாருக்குமே வரும். கோடீஸ்வரனுக்கு கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை கூடிய விரைவில் வரப்போகுது. ஆனால் அந்த நேரம் கூட இறைவனுடைய வழிப்படி நடந்து இறைவன் நினைவுனால் பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பட்டினியினால் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சாகவே மாட்டீங்கன்னு கிடையாது, அந்த மாதிரி துக்கப்பட்டு இறக்க மாட்டீங்க. ஸோ இறைவன் நினைவிலிருந்து ஆனந்தமாக உடலை விட்டு உயிர் பிரியும். ஆனந்தமாக உயிர் பிரிந்தால்தான் ஆனந்தமான அந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஜென்மம் எடுக்க முடியும். ஸோ மனிதர்களை எதிர்க்கிறதோ அழிக்கிறதோ கடவுளுடைய வழி இல்லை. பிறரை எதிர்க்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்கள் குணத்தை அழித்து
ஆழ்ந்த அமைதியில் வச்சிருக்கிறதுக்கான வழியைத்தான் இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். நான் உடல் கிடையாது, உடலிருந்து முற்றிலும் விடுபட்ட ஆத்மா, அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா, இதே நினைவிலே இருக்கணும். அப்படி இருந்து ஆத்மா தூய்மையாகி சொர்க்கத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணனாக மகாலட்சுமியாக நாம் மாறிட்டு இருக்கிறேன். அதுதான் லட்சியம், அதை அடைகிறது. அதை லட்சியமாக வைத்து இறைவனை நினைக்கிறது தான் இறைவன் கொடுக்கிற ஞானம். மற்ற எல்லாமே மனிதர்களாக உருவாக்கிய வழி. அந்த வழியின் மூலமாக கடவுளையும் அடைய முடியாது, கடவுள் கொடுக்கிற சொர்க்கத்தையும் அடைய முடியாது. இது கீதையிலே இருக்கும். தானம் தவம் புண்ணியம் செய்வதனால், எந்த விதமான வழிபாடு செய்வதனாலும் நீ என்னை அடைவதில்லை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இறைவனே வரும்போது அவரை கண்டுபிடிச்சி அவருடைய வழிப்படி அவரை நினைப்பதனால் மட்டுமே ஆத்மா தூய்மையாகி இறைவன் கொடுக்கிற சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.